மில்லட்ல தோசை, இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வரகு அரிசி, கோடோ மில்லட்டுன்னு சொல்லுவாங்க. 4 கப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 4 கப்புக்கு நான் வந்து ஒரு 1/2 கப் பச்சரிசி, அப்படி இல்லாட்டி இட்லி அரிசி, அப்படி இல்லாட்டி வீட்ல சாப்பாடு வடிப்போம்ல அந்த அரிசி எடுத்துக்கோங்க ஒரு 1/2 கப். உளுந்து வந்து 1 கப் எடுத்துட்டு, இதோட வெந்தயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடணும். நான் வந்துட்டு காலையில ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் அரைச்சேன். நீங்கள் வெளியே ஊற வைக்க போகிறீங்கன்னா ஒரு 3 ஹார்ஸ் வச்சா போதும், ஊற வச்சா போதும். ஸோ இதுக்கப்புறம் உளுந்தையும் வெந்தயத்தையும் ஃபஸ்ட்டு மாற்றிட்டு உப்பு நல்லா ஒரு கைப்பிடி உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். ஸோ இதை மாற்றிட்டு நான் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா 2 பேட்சாக அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா நிறைய அரிசி இருக்கிறதால. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சா போதும். ஏன்னா நம்ம நார்மல் இட்லி அரிசியில் ஊற்றுற லெவலுக்கு தண்ணி இதில் ஊற்ற தேவையில்ல. ஸோ நான் 2 பேட்சையும் அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன மாவு தேவையோ அது சின்ன பாத்திரத்தில் ஊற்றிட்டு இந்த மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நல்லா புளிச்சிருச்சு. ஓவராக மிக்ஸ் பண்ண வேணாம். ஓவராக மிக்ஸ் பண்ணால் அந்த பபுள்ஸ்லாம் உடஞ்சிடும். ஸோ இட்லி வந்து ரொம்ப ஹார்டாக வரும். ஸோ அதே மாதிரி காலையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இட்லி வந்து மேலே வெடித்து ஹார்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் மாவு நைட்டே வந்து ஒரு தோசை பதத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் நல்லா புளிச்சு திக்காக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே இட்லி ஊற்றிக்கலாம். ஃப்ரிட்ஜில் இருக்க மாவு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து கீழே செட்டில் ஆகிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் இருக்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான மாவை வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காலையில் நல்லா புளிச்சிடும். ஸோ அதில் இந்த மாதிரி பீட்ரூட் அரைச்சி போட்டு இட்லி செய்யலாம். நான் ட்ரை பண்ண வரைக்கும் இது வரைக்கும் இந்த இட்லிலாம் பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பிட்டா செம்ம சாஃப்ட்டாக நம்ம நார்மல் இட்லி மாதிரி இருக்கும். இதுவே ஹாட் பேக்கில் வச்சுட்டோ ஆரியோ சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். இதுவே நீங்கள் ஸ்கூல் கட்டுறீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பொடி போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.